உதயநிதி ஸ்டாலின் வந்து ஃபார்முலா கார் பந்தயத்தை பற்றி பேசுகிறாரு. என்னென்ன பண்ணாங்க எல்லாம் சொன்னாங்களாம். அவர் சொல்கிறார், ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆவலுடன். ஆக்சிடென்ட் இல்லாமல் பண்ணிட்டோம். சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு. அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ள நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ள நாய்க்குட்டி, முயல்குட்டி, நான்குட்டி எல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அறிவாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. 20 கிலோமீட்டரில் போனால் எங்கே ஆக்சிடென்ட் நடக்கும்? கார் பந்தயமாக நடத்துனீங்க, கார் அணிவகுப்பு நடத்துனீங்க, கார் ரேஸாக நடத்துனீங்க, எல்லாம் அணிவகுத்து கார் வந்தது. இந்த இதில் சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் டெல்லியில் எப்படி அணிவகுப்பு நடக்குமோ அது மாதிரி அணிவகுப்பு நடத்திட்டு அது பெருமையாக சொல்கிறாரு. நாயை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க, வெளிநாட்டிலலாம் நாய் மான்லாம் வர்றது சகஜம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறான் டிஎம்கே ஐடி டீம். அது என்ன வீடியோ? நாய் ஓடுது, இது ஓடுதுன்னு எதையோ ஒரு வீடியோ எடுத்து இதெல்லாம் கார் பந்தயத்தில் ஓடிச்சான். அதனால் இங்கே மட்டும் நாய் ஓடினது அதிசயம் இல்லை. அப்போ நாய் ஓடினது அதிசயம் இல்லைன்னா எதுக்கு மறுபடியும் இடுங்காடு கோட்டைக்கு போனீங்க? மறுபடியும் ரோட்லேயே நடத்த வேண்டியது தானே. ஆக முகத்தில் கலியை பூசிக்கொண்டு எதுவுமே நடக்காமல் கார் பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தி விட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறார். சொல்கிறார், கொங்கு மண்டலத்தில் போய் நிற்க போகிறாராம் அடுத்த எலெக்ஷனில். யார்? உதயநிதி. கொங்கு மண்டலத்தில் நிற்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. செந்தில் பாலாஜி பெயிலில் வர போகிறாரு, எல்லாத்துக்கும் 4000 ரூபா கொடுப்பாரு, உங்களை ஜெயிக்க வைப்பார். அது பெருமையா? உங்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கோ அங்கே நின்று உங்கள் செல்வாக்கை காமிக்கணும். உங்கள் தாத்தா, நீங்கள், உங்கள் அப்பா எல்லாமே சேப்பாக்கையும் 1000 விளக்கையும் விட்டு என்றைக்காச்சும் வெளியில் வந்திருக்கீங்களா? உங்கள் அப்பா 1000 விளக்கில் தான் ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ தான் குளத்தூருக்கு போயிருக்காரு. நீங்கள் உங்கள் தாத்தா எப்போவுமே சேப்பாக்கு தான். ஆக சொந்த செல்வாக்கில் நீங்கள் நின்று ஜெயிப்பது தான் உங்கள் பெருமையை ஒழிய செந்தில் பாலாஜி வந்தவுடன் பணத்தை கொடுத்து கொங்கு மண்டலத்தில் ஜெயிப்போம்னு சொல்கிறது இது கேலிக்குரிய விஷயம் அப்படிங்கிறத உதயநிதி புரிஞ்சுக்கணும். உதயநிதி அரசியலுக்கு வரீங்க, நல்ல விதமாக வாங்க. நீங்கள் வரக்கூடிய இதுவே சரியில்லை. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தவறான ஒரு இதில் போயிட்டு இருக்கீங்க. மக்கள் நலனுக்காக நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை யோசித்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அதனால் எலெக்ஷனில் நீங்கள் 26 ஜெயிக்கிறது அப்புறம் பார்ப்போம். நீங்கள் பாஜக மேலே உள்ள நம்பிக்கையில் அதை பண்ணுறீங்க, பாஜக அவங்கள ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு. அந்த நாளை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி வந்து அப்போது உங்களுக்கு எப்படி மூக்கல் போட வைக்கணும் அப்படிங்கிற நாளைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியாமல் ரகசிய உறவு வச்சுருக்கிறவங்க உங்கள் உறவு வெளியில் வரணும். அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிப்பாங்கங்கிறது புரியும். 26 ஒன்றும் பெரிய ஜெயிச்சிருவோங்கிற மமதையில் இருக்காதீர்கள். மக்களுடைய புரட்சியே ஒன்று வந்தாலும் வரும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மக்கள் புரட்சிங்கிறது ஒன்று வெடித்தாலும் வெடிக்கும். அதுவரை உதயநிதி நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை என்ன ஆகிறதுங்கிறதுக்கு வருங்காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சசிகலா செய்தி, முக்கியமான செய்தி. போயஸ் கார்டனில் 15 கிரவுண்டில் வீடு கட்டினாங்க. எல்லாரும் இப்படியா, எங்கேருந்து பணம் வந்தது, இவங்களுக்கு என்ன தொழில்? அவங்களுக்கு தொழில் ஒன்று தான், சாராய கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த ஜெகத்லட்சகன், டிஆர் பாலு, மீடாஸ். இப்போவும் அது ஆளுங்கட்சி மாறிடுச்சு, என்ன வருமானம் தெரியலை. அடுத்தது ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸ், அதெல்லாம் நஷ்டத்தில் ஓடுது. இவங்க பணத்தை செலவு பண்ணி பேருக்கு நடத்துகிறாங்க. 15 கிரவுண்டில் வீடை கட்டினாங்க. பிஜேபிக்கு நன்றி சொல்லி, பிஜேபி தான் அதெல்லாம் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி எல்லாம் 400 கோடி ஃபைன் அடிச்சுட்டு எத்தனை கோடி பிஜேபி வாங்கினாங்கன்னு தெரியல, விட்டாங்க. கட்டிக்க 15 கோடி ரவுண்டுன்னு 45 ரூமு கட்டிட்டாங்க. இவங்க ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும்? கூட யார் இருந்தாங்க? இளவரசி, அவங்க அண்ணனுடைய மனைவி, இறந்து போன அண்ணனோட மனைவி. அவங்க கூடவே இருந்தாங்க. இப்போ குடும்ப சண்டை வந்துட்டு அவங்களும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 45 ரூமில் ஒரு ரூம் போக 44 ரூமுக்கு ஆள் வேணுமே. அவருடைய தம்பி இருக்கார் திவாகரோட குடும்பத்தை பூரா அங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தினமலரில் செய்தி வந்திருக்கு. அப்போ திவாகரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 ரூம் கொடுத்து உக்காந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. பிஸ்னஸ் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. மீடாஸ் சாராய தொழிற்சாலையை இவங்க திருப்பி வாங்கிட்டாங்க, அவங்க பேரில் இருந்தது. ஜெயா டிவி எல்லாத்தையுமே இவங்க திருப்பி வாங்கிட்டாங்க. தினகரன் குரூப்பை ஏற்கனவே விரட்டிட்டாங்க. தினகரன் ஏற்கனவே இவங்க ஜெயிலிருந்து வரும்போது ஒரு 1000 கோடி இவன் கொடுத்ததாகவும்
தினகரனில் 100 கோடி கூட செலவு பண்ணலை. எலெக்ஷனுக்கு 1500 கோடி கொடுத்ததாகவும் அதையும் ஒழுங்காக செலவு பண்ணலை அப்படின்னு தினகரன் அதிருப்தியில் இருந்தாங்க. தினகரனை இவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. தினகரன் அமமுக அலுவலகம் வச்சுருக்காரு ராயப்பேட்டாவில். அதுக்கு பல வருஷங்களாக வாடகையே கொடுக்கலையா, அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் தினகரன் எப்படி பார்ட்டி நடத்துகிறாருன்னே தெரியல. வாடகையே கொடுக்க முடியாதவங்க எப்படி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, பார்ட்டி நடத்துகிறாங்கன்னு தெரியல. சசிகலாவிடமிருந்து போயிட்டாருன்னா தினகரன் செல்லா காசு. காரணம் அவருக்கு பணம் செலவு பண்ணால் தான் ஒரு 2% 3% ஓட்டு வாங்க முடியும். அதனால் சசிகலாவின் குடும்பம் இந்த இதில் போயிட்டு இருக்குது. பெரிய சொத்துக்கள் வாங்கினாலும் குடியிருப்பதற்கு ஆள் இல்லை. அவரை சுற்றி இருப்பவர்களெல்லாம் அவர் எப்போ போவார், தின்ன காலியாகும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் 2 லீகலான்னு சொல்லி அத்தனையும் பிரித்து. இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் சசிகலாவுக்கு. அவங்க பெரிய அண்ணன் வினோதனன்னு பேர், டாக்டர். இவர் கஷ்டப்படும் போது அவர் தான் எல்லா உதவியும் செய்தார். அதனால தான் அவங்க வச்சுருந்த வீடியோ கடைக்கே வினோத் வீடியோ கடைன்னு வச்சாங்க அண்ணன் நினைவா. அந்த அண்ணன் குடும்பத்தை அப்படியே கழட்டி விட்டாங்க. உதவி செய்த அண்ணனை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க எந்த பங்கும் அவர்களுக்கு கொடுக்கலை. இவங்க மட்டும் 45 ரூமை வச்சு இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சசிகலாவின் சாம்ராஜ்யம் உடைபடும். சசிகலாவின் இன்னும் பல ரகசியங்கள் வெளியில் வரும். ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதிமுகவுக்கு இனி சசிகலா தலைவலியாக இருக்க மாட்டாங்க. அவருக்கு செல்வாக்கும் இல்லை, அவருக்கு கூட குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாகிவிட்டது. அது ஒரு தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் எடப்பாடியும் இவங்களும் சேர்ந்து என்ன கூத்தடிக்க போகிறாங்களோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க என்ன கூத்தடிச்சு இது கட்சியை எப்படி வழி நடத்த போகிறாங்கன்னு தெரியலை. இப்படி சிதறி கிடக்கிறது. பாஜக ஒரு புறம் முட்டாள்தனங்களை பண்ணி கொண்டிருக்கிறது. அதிமுக ஒரு புறம் உடைபட்டு கிடக்கிறது. இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற ஒரு இதில் ஸ்டாலின் இடையில் புகுந்து கொள்ளையடித்து கொண்டு ஜெயித்து கொண்டு ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டுக்கு எப்படி விமோசனம் வருகிறது, இறைசக்தி எப்படி இவர்களை எல்லாம் அழிக்கப் போகிறதுங்கிறத கூடிய சீக்கிரம் நாம் பார்க்கலாம்.